குருஜி வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. யார் பேசுறீங்க? குருஜி குருஜி வணக்கம் ஜி. நல்லா இருப்பீங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குது குருஜி. எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசி மாவட்டம் குருஜி. தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த், டைம் சொல்லுங்க. 2/6/1995 குருஜி. 2/6/1995. 2/6/1995. எந்த நேரம் ஐயா? 10:22 PM. 10:22 PM. பிறந்த இடம்? தென்காசி. தென்காசி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கடக ராசிக்கா பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? 2 கேள்விங்க ஐயா. திருமணம் வரம் எப்படி அமையும்? அரசு வேலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா? அரசு வேலை அமைப்பு இந்த பாருங்க, கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கெடுதல்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு புதன் திசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து சனி புக்தி வரப்போகுது. இந்த சனி புக்தி லக்னாதிபதி புக்தியாகி வர ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல சனி புக்தி பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அரசு வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குமே. என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க? ஐயா சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கேங்க. சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் பிஏ கிஸ்ட் பண்ணிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதனா பரீட்சை எதனா எழுதிருக்கிறீங்களா? ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன். இன்னொரு எக்ஸாம் டிசம்பர்ல வருது, அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர்ல வர்ற இதுல உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா உங்களுக்கு தசாநாதனும் புக்திநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்திலிருந்து குரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. அருமையான யோக ஜாதகம். சூரியனையும் சந்திரனும் யோகர்கள், சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்து நல்ல அமைப்பு சுபத்துவமாக இருக்கிறாங்க. அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த டிசம்பர்ல எழுதுங்க. கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. வேற என்ன கேட்கணும் ஐயா? திருமண வரணும் எப்படி அமையும்? திருமண வாழ்க்கை தாமதங்க. 30 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் நிலைக்காது. 8ல் செவ்வாய் இருக்கா? ஆமாங்கய்யா. 8ல் செவ்வாய் இருக்கிறது அப்படி ஒன்றும் சரியா இல்லாத அமைப்பு. சூரியன் எப்போவுமே திருமண அமைப்புகளுக்கு 2, 7, 8ஆம் இடங்களோடு பாப கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது. சுக்கிரனும் கெடக்கூடாது. சரிங்கய்யா. இப்போ புதன் திசை உங்களுக்கு யோக திசை. இப்போ தான் அட்டமத்து சனி ஒரு 3 வருஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இனிமேல் கெடுதல்கள் நடக்காது. புதன் திசை சனி புக்தியிலேயே உங்களுக்கு நல்ல அப்படியே திருமணம், அரசு வேலை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த புதன் திசை உங்களுக்கு யோக திசையாக இருக்குது. சூரியன், புதன், சனி, சந்திரன் இவங்க 4 பேரும் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு. இவர்களுடைய தசை புதன் தசை, கே தசை, திக்பலம் பெற்ற சுக்கிர தசை எல்லாம் நடக்கிறதுனால அடுத்த வருஷம் உங்களுக்கு திருமணமாகும். அதாவது இந்த வருஷம் திருமணம் கிடையாது. சரிங்கய்யா. அடுத்த வருஷம் ஆரம்பம் தை மாதத்திலேயே, இந்த வருஷம் கார்த்திகை மாதம், இந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு பெண் யாருன்னு தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா. தை பிறந்த வழி பிறக்க உங்க கால் கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் கிடையாது, ஆனால் அடுத்த வருஷம் தை மாதம் நீங்கள் மனைவியோடு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அவங்க கால் கிடைச்சது. உங்க சேவை தொடரட்டும். நன்றி. நன்றியா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.